സോ രവി സർ അന്ന് തൊട്ട് നമ്മളെപ്പോഴും മോസ്റ്റ്ലി കാണുന്നത് ഭയങ്കര സ്വീറ്റ് ക്യാരക്ടേഴ്സ് ഒക്കെ പ്ലേ ചെയ്താണ്. പക്ഷേ ഈ ട്രെയിലറിൽ ഞങ്ങളെയൊക്കെ ഞെട്ടിച്ചു. ബിക്കോസ് യു ആർ പ്ലേയിങ് എ ക്യാരക്ടർ വിത്ത് വില്ലൻ ഷെയ്ഡ് ആൻഡ് യു ലുക്ക് വെരി ഫിയേഴ്സ് ആൻഡ് പവർഫുൾ. അപ്പൊ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ഈ ഒരു വില്ലൻ റോൾ ചെയ്ത എക്സ്പീരിയൻസ്? எல்லாருக்கும் வணக்கம். காலேஜ் படிக்கிறனால சொல்லியிருக்கலாம், சந்தோஷம். ஸ்கூல் படிச்சு குட்டி குழந்தைன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நிறைய ஃபெயில் ஆகிட்டு சரி சரி. ரொம்ப வெரைட்டியாக இருந்தது இந்த ரோல் பண்ணும்போது. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஒரு ஆக்டருக்கு கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த உண்மை அந்த கேரக்டர் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த எமோஷன்ஸ் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் போராடி ஹீரோஸை அந்த ஒரு ரைச்சியஸ் ஐஸில் கேமராவை பார்க்கணுன்னு எப்போவுமே தோணும். பட் இந்த வாட்டி என்னென்னா அந்த ரைச்சியஸ்னஸ் வந்துட்டு ரிவர்சல் ரோலில் எனக்கு தோணுச்சு. இன் சென்ஸ் நான் நினைக்கிறது கரெக்ட், ஒரு சின்ன அகம்பாவம் இருக்கும் அந்த கிரே ஷேடில். அந்த ஒரு அகம்பாவம் எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி கிரே ஸ்கேல் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணால் தான் அது வரும். ஸோ அது பார்க்கும்போது, நான் பண்ணும்போது, மானிட்டரில் பார்க்கும்போது, டைரக்டர் ஓகே சொல்லும் போது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது எனக்கு கண்டிப்பாக. ஸ்கில் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. மை ஸ்கில் இஸ் அட் த சேம் லெவல் ஆர் ஈவன் பெட்டர். தட்ஸ் வாட் ஐ ப்ரே எவ்ரி டே. பட் யூனோ அவுட்புட் பார்க்கும்போது எஸ், அந்த ஒரு அகம்பாவம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தெரிஞ்சது. தட்ஸ் வாட் கிரே ஸ்கேல் இஸ், ஐ திங்க். Very interesting. Also sir, I know you have a very close connection with Kerala. കേരളത്തിൽ ഇതിന് മുന്നേ വന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ സാറിന് എന്താണ് കേരളത്തിനെ കുറിച്ച് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ള കാര്യം? What is your favorite thing about Kerala? எனக்கு அந்த கேரளாவோட கிரீன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வந்து ஒரு அந்த கிரீன்ஸ் இல்லைம்மா, கேரளா எப்போவுமே பசுமையாகவே இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ளைட்லேருந்து பார்த்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தாலும் சரி, இட்ஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ஐ திங்க் எல்லா ஹியூமன் ரேஸ் இப்படி தான் வாழணும்னு தோணும் எனக்கு பார்க்கும்போது. அந்த ஒரு பேலன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்வேஸ் நான் எப்போ ஐயப்ப மலைக்கு வருவேன், 10-12 வருஷமாக வந்துட்டுருக்கேன். எப்போ வந்தாலுமே அதே அன்போட அதே அரவணைப்போட எல்லாரும் என்னை வெல்கம் பண்ணுறாங்க. அந்த ஒரு அன்பு எனக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பிடிக்கும். And sir, you have worked with so many actors from Kerala, especially our favorite Asan, Nayanthara and many others. So how was your experience working with actors from Kerala? I always adore the school of acting in Kerala. நடிக்கிற மாதிரியே இருக்காது, அவ்வளோ இயல்பாக இருக்கும். இட்ஸ் லைக் பிஹேவிங்னு சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் ஆக்டிங். அப்படி எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து அப்பா டப்பிங் ஃபிலிம்ஸ் பண்ணுறது பார்த்து அந்த ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே எனக்கும் அது ஒட்டி இருக்கு, கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அது ஏதோ ஒரு பிரதிபலிப்பாக தான் வந்திருக்கும், ரிஃப்ளெக்ஷனாக. ஸோ கிரேட் ஆக்டர்ஸ், நெடுமுடி வேணு சார்லேருந்து நான் சொல்லிகிட்டே போகலாம், எத்தனையோ பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது பெரிய ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு எனக்கு. இப்போ வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது.